குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். மை செல்ஃப் ஹரீஸ்வரன். நான் வந்து பிஹெச்சி மெடிக்கல் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறேன். எல்லோரும் நல்லா படிங்க. நான் வந்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் பேரண்ட்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து ரீச் அகாடமி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மெயினாக சிவா சார், சுரேஷ் சார், செந்தில் சார், பிரவீன் சார், அவர் தான் ஃபஸ்ட்டு எங்கள் வார்டனாக இருந்தார். அவர் நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அடுத்து சுரேஷ் சார், அதுக்கப்புறம் சதீஷ் சார், எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் 26 இப்போ எழுத போகிற எக்ஸாம் எழுத போகிற எல்லோரும் நல்லா படிங்க. ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அடுத்து ப்ரீவியஸ் இயர் பாருங்கள். அடுத்து எரர் வந்து எரர் தான் நீங்கள் மெயினாக படிக்கணும். எரர் போட்டு பாருங்கள், ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து எங்கள் ஃபேக்கல்ட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மணிகண்டன் சார், ரவிச்சந்திரன் சார், அதுக்கப்புறம் அசோக் சார், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து கரும்புந்தோர பகுதியை சேர்ந்தவங்க. நாங்கள் விவசாய கூலி பார்த்து தான் எங்கள் பையனை படிக்க வச்சோம். நாங்களாம் ரொம்ப வறுமையில் தான் படிக்க வச்சோம். எங்கள் வீட்டுக்காரர் தினந்தோறும் வேலைக்கு போவார். என் பையன் வந்து அம்மா ஒரு வருஷம் மட்டும் என்னை அகாடமியில் படிக்க வைம்மா, நான் படித்து பெரிய ஆளாக ஆயிருன்னு சொன்னான். அதேமாதிரி ரீச் அகாடமியில் கொண்டாந்து ஒரு வருஷம் விட்டேன். நல்லபடியாக படித்து பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சீட்டு கிடைச்ச உடனே நான் சுரேஷ் சார் கால் பண்ணேன். சார் இது மாதிரி இடம் கிடச்சிருச்சுங்க சார், சீட்டு கிடச்சி எனக்கு பெரிய விஷயமே இல்லைங்க சார், என்னால் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொன்னேன். அம்மா ₹1 ஃபீஸ் இல்லைம்மா, உன் பையனை படிக்க வைமானாரு. அதே மாதிரி ₹1 கூட ஃபீஸ் இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பையன் வந்து கால் உடஞ்சி இங்கே இருந்தான். சார் நான் சார்ட்டு சொன்னேன், சார் பையனுக்கு இது மாதிரி கால் அடியாச்சுன்னு சொன்னேன். நாங்கள் பார்த்துக்குறோம்மா அப்படின்னாரு. அதே மாதிரி எங்கள் பையனை கடைசி வரைக்கும் பார்த்து நல்ல சிறப்பாக அமைச்சு பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்க சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா படிங்க, நம்மளுடைய சுயமரியாதைக்காக நல்லா படிங்க, படித்து பெரிய ஆளாக வரணும் நீங்கள் எல்லாருமே.